நாஞ்சில் பிரேமா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி மசாலா மோர் செய்து காட்டுறேன். மசாலா மோருக்கு நான் ஒரு பாதி பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லிக்கீரை, கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் சதைச்சிக்கலாம். அப்படி தேவையான அளவு மோர் விட்டுக்கலாம். கொஞ்சம் கட்டி தயிராக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அப்படி கடைஞ்சி விட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு ஃபோக்ஸை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் அப்படியே கடைஞ்சிக்காங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சதைச்சதை இதில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஜீரகப்பொடி, கொஞ்சம் ஜீரகப்பொடியை மேலே தூவிடலாம். நம்ம வெளியில் போகும்போது இந்த மாதிரி மோர் கலக்கி ஒரு மூடி வச்சுட்டு போயிடலாம். வெயிலில் போயிட்டு வந்த பிறகு இந்த மாதிரி இதில் கலக்கி வச்சுருந்ததை நம்ம குடித்தோன்னா நல்ல மோர் ஜில்லுன்னு குளிர்ச்சியாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.